போட்டுடுங்க. முருங்கைக்காய் போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி போதும், ரொம்ப வேண்டாம். ஏன்னா நம்ம கொதிக்க வைக்க போகிறோம், அதனால தான் தண்ணி ஊற்றுறது. இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் செஞ்ச மிளகாத்தூளுங்க. தேவையான அளவு உப்பு. ஏன்னா முருங்கைக்காயில் அந்த காரமும் உப்பும் சேரணும். அதனால் இதை போட்டு நான் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். 10 to 15 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். பார்த்திங்களா, கொதிச்சுட்ருக்கு, நல்லா கொதிச்சுட்ருக்கு. முருங்கைக்காய் வெந்துடுச்சான்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வெந்துடுச்சு. ஒரு பாத்திரத்தில் நான் ஊற்றிட்டேன். நல்லா முருங்கைக்காய் வெந்துருக்கு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. காரக்குழம்புல கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 3 வெங்காயம் போட்டுக்கிறேங்க. நான் 4 முருங்கைக்காய், ஸோ நான் 3 வெங்காயம் போட்டிருக்கேன். பூண்டு, ஒரு பல் பூண்டு போட்டிருக்கேன். நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். அதுதான் ரொம்ப வாசம் கொடுக்குமே குழம்புக்கு. கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும்தான். நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நான். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வேக வச்சோம்ல முருங்கைக்காய், அது இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எனக்கு மிளகாத்தூள் பத்தலைன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அது போதும்னா விட்டுடுங்க. கொஞ்சம் போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். போட்டுக்கிட்டு உப்பு இப்போ கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறோம் இல்லை, புளியெல்லாம் ஊற்றுவோம் நம்ம லாஸ்ட்டில். அதனால் என்ன பண்ண போகிறோம், உப்பு போட்டிருக்கேன் நான். நல்லா கிண்டி விடுங்க. இப்போ தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். எனக்கு நல்லா கொஞ்சம் திக்காக முருங்கைக்காய் காரக்குழம்பு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு தண்ணி வேணும். சில பேர் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், சில பேர் திக்காக இருந்தால் பிடிக்கும். ஸோ நான் திக்காக வேணும்னு ஆசைப்பட்றேன். நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வேணுங்க. நல்லா கொதிக்கணும். பாருங்கள், கொதிக்கிற டைம் வந்துடுச்சு. கொதிக்கிற டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புளி ஊற்ற போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போது புளி ஊற்றிடலாம். நம்ம புளி ஊற்றினா தான் குழம்பு இன்னும் திக்காகும். இப்போ ஒரு லெமன் சைஸ், அப்படி இல்லைன்னா அதில் முக்கால் எடுத்துக்கோங்க. நான் முக்கால் எடுத்துக்கிட்டேன், கம்மியாக வேணும்னு சொல்லிட்டு. முருங்கைக்காய் காரக்குழம்புல புளிப்பு இருந்தால் நல்லா தான் இருக்கும். எங்கள் வீட்டில் கம்மியாக சாப்பிடுவாங்கன்றதால் நான் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். இப்போது நல்லா ஒரு கொத்தமல்லி தூவி விட்டுடுங்க. நல்லா ஒரு 10 minutes 20 minutes கொதிக்கிட்டோங்க. திக்காகட்டும் குழம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. பார்த்தாவே தெரியும், நம்மளுக்கு எடுக்கிறப்பே தெரியும். பார்த்தீங்களா எப்படி திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. சாப்பாடுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.